ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கலாம் ஸ்ட்ரீம்ஸ் அச்சீவர்ஸ். இப்போ நம்ம நியூஸ் பேப்பரில் வந்து ஒரு நியூஸ் பார்க்கலாம். 2600 ஆண்டுகளுக்கும் முற்பட்ட பானை ஓடுகள் கண்டெடுப்பு. ஸோ இது அகழ்வாராய்ச்சியின் கீழே நமக்கு கரண்ட் அஃபேர்ஸில் கவர் ஆகும். ஸோ இந்த நியூஸ் என்னன்றதை பார்க்கலாம். சிவகங்கை மாவட்டம் இளந்தக்கரை கண்மாய் பகுதியில் 2600 ஆண்டுகளுக்கு முற்பட்ட நாகரிகம் இருந்ததற்கான கருப்பு சிவப்பு பானை ஓடுகள் ஜாடி குமிழிகளை வரலாற்று ஆய்வாளர்கள் கண்டறிந்தனர். அதாவது எந்த மாவட்டம் அப்படின்றது மெயினாக தெரிஞ்சிருக்கணும். எந்த கண்மாய், இப்போ இளந்தக்கரை கண்மாய் பகுதி எங்கு அமைந்துள்ளது, அந்த அகழ்வாராய்ச்சி தளம் எங்கே அமைஞ்சிருக்கு, இந்த மாதிரியான கேள்விகள் இருக்கும். ஸோ அது எந்த மாவட்டம், எந்த பிளேஸ், எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்ட நாகரிகம் இருந்ததுக்கு நமக்கு ஆய்வுகள் தெரியப்படுத்தியிருக்கு. அந்த சான்றுகள் எதுக்கு கிடச்சிருக்கு அப்படின்ற பாயிண்ட் ரொம்ப முக்கியம். அடுத்தது, காளையார்கோவில் அருகே இளந்தக்கரையில் வரலாற்று பேராசிரியர் பாலசுப்ரமணியன், ஆர்வலர் ரமேஷ் ஆகியோர் கண்மாய் பகுதியில் ஆய்வு செய்தனர். ஸோ ஆய்வு செஞ்சவங்க 2 பேர். ஒருத்தர் பாலசுப்ரமணியன் அவர்கள், அவங்க பேராசிரியராக இருக்கிறாங்க. ரமேஷ் அவர்கள் அவங்க ஆர்வலராக இருக்காங்க. இவங்க 2 பேரும் தான் ஆய்வு செஞ்சுருக்காங்க. இந்த பாயிண்டில் மெயினாக காளையார்கோவில் அப்படின்றத நம்ம நோட் பண்ணோம். இப்போ காளையார்கோவில் அப்படின்றது தெரிஞ்சவொடனே நம்மளுக்கு காளையார்கோவில் போர் 1772 நடந்திருக்கும். அதுதான் ஞாபகத்துக்கு வரும். 1772 காளையார்கோவில் போரில் கொல்லப்பட்டவர் யார் அப்படின்றது உங்களுக்கான கேள்வி. ஆன்சர் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, வாங்க அடுத்தது பார்க்கலாம். இங்கு தமிழர்கள் பண்பாடு, நாகரிகம், கலாச்சாரம், கலை அடிப்படை வசதிகளுடன் கூடிய வாழ்க்கையை வாழ்ந்ததற்கான ஆதாரம் உள்ளது. இலந்தைக்கரை பகையஞ்சான் எல்லை பகுதியில் கலை நயமிக்க மட்பாண்ட பானை ஓடுகள், இரும்பு எச்ச உலோகங்கள், கருப்பு சிவப்பு பானை ஓடுகள், ஜாடி குமிழிகள், பாசிகள், கைவினைப் பொருட்கள், வட்டசில் போன்றவை கண்டெடுத்துள்ளோம். இது 2600 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. கலை நயமிக்க கருப்பு சிவப்பு பானை ஓடுகள், அவற்றின் வெளியே கீறல் கோடுகள் வரையப்பட்டுள்ளன. சுடுமண்ணால் ஆன வட்டசில் மூலம் பாரம்பரிய விளையாட்டும் இருந்துள்ளது. இப்பகுதியில் வாழ்ந்த மக்கள் தொழில் வர்த்தகத்தில் ஈடுபட்டுள்ளனர். மற்றொரு கீழடியாக விளங்கும் இக்கிராமம் மட்டுமின்றி நல்லேந்தல், புற சடை உடைப்பு போன்ற பகுதிகள் கண்மாய்களில் கருப்பு சிவப்பு நிற பானை ஓடுகள் காணப்படுகிறது. இங்கு அரசின் தொல்லியல் துறையினர் அகழாய்வு மேற்கொண்டால் சிவகங்கை மாவட்டத்தின் மற்றொரு கீழடி தோன்றுவது உறுதி. ஏன்னா கீழடி மாவட்டம்ன்றது ஆல்ரெடி கீழடி அகழாய்வு ஆல்ரெடி சிவகங்கையில் தான் இருக்குது, நமக்கு தெரியும். இதன் மூலம் பண்டைய தமிழர்கள் குறித்த பல்வேறு விவரங்கள் அறிய வாய்ப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நியூஸை நமக்கு முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த நியூஸை ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணிக்கணும், நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு நோட் போட்டுட்டு சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாமே நோட் பண்ணிட்டு வாங்க. எக்ஸாமுக்கு முன்னாடி இதை ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. அப்போ தான் அங்கே போய் ஈஸியாக ஞாபகத்துக்கு வரும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் TNPSC Group 4 அண்ட் Group 2 போயிட்டுருக்கு. விருப்பம் உள்ளவங்க நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.